குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடம் பார்க்குறோம். 4வது லெசன். ஸோ அதில் மெஷர்மெண்ட்ல 4.2 எக்ஸசைஸ் நம்ம பார்க்கணும். ஸோ பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் 4.1 பார்த்தோம். 4.1ல பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோங்கிறத ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு நம்ம 4.2 போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எதை ரிலேட்டடா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடா பார்க்க போறோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது பாடத்துக்குள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? What is the hardest natural substance on earth? Diamond. Hardest natural substance. Which organ in the human body pumps blood? Which organ in the human body pumps blood? Heart. What is the speed of light? Approximately 3 lakhs kilometer per second. Approximately 3 lakhs kilometer per second. What is the boiling point of water? 100 degrees Celsius or 212 Fahrenheit. Okay. Boiling point of water. Which vitamin is produced when skin is exposed to sunlight? Vitamin D. எந்த vitamin, which vitamin is produced when skin is exposed to sunlight? Vitamin D. ஓகேங்களா? So இன்னைக்கு நம்ம பார்த்த 5 questions it's related to science. Okay? Yes. சரி, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? கிராம்ஸ், கிலோகிராம்ஸ் கன்வர்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்தோமா? எஸ் ஆர் நோ? கிராம் டு கிலோகிராம் சேஞ்ச் பண்றது எப்படி, கிலோகிராம் டு கிராம் சேஞ்ச் பண்றது எப்படி, இந்த விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி மீன்ஸ் கொள்ளளவு அப்படிங்கிறது. கெப்பாசிட்டினா கொள்ளளவு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த கொள்ளளவு ரிலேட்டட். சரி, கொள்ளளவு அப்படின்னா ஜென்ரலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்ல குக்கர் இருக்கு, பால் பால் கொள்ளளவு எப்பவுமே பாத்தீங்கன்னா லிட்டர்ஸ், லிட்டர்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. லிட்டர்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. 50 மில்லி லிட்டர், 250 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர், 750 மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர், எல்லாம் லிட்டர் லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ், லிட்டர்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா கொள்ளளவு லிட்டர்ல கால்குலேட் பண்றது அப்படின்னா நமக்கு இப்ப எதெல்லாம் நம்ம லிட்டர்ல கால்குலேட் பண்ணுவோம் அது சொல்லுங்க பார்க்கலாம். மில்க், பால் லிட்டர்ல கால்குலேட் பண்ணுவோமா? வாட்டர் கால்குலேட் பண்ணுவோமா லிட்டர்ல? ஆயில் லிட்டர்ல கால்குலேட். இது நம்ம டே டு டேல ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்கிறேன். தெரியாத புதுசா ஒரு விஷயத்த கேட்கல. நம்ம எதெல்லாம் இன் ஜென்ரல் நம்ம லிட்டர்ல கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு. சோ அப்போ லிட்டர்ல எதெல்லாம் கால்குலேட் பண்றோம்? மில்க் கால்குலேட் பண்ணுவோம், வாட்டர் கால்குலேட் பண்ணுவோம், ஆயில் கால்குலேட் பண்ணுவோம். இது எல்லாமே லிட்டர் கால்குலேஷன் போடுவோம் இல்லையா? எஸ். சரி, இப்ப நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சு 1/4 லிட்டர் பால் வாங்குங்க, 1 லிட்டர் பால் வாங்குங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க. 1/4 லிட்டர் அப்படின்னா 250 மில்லி லிட்டர். 1/2 லிட்டர், ஹாஃப் லிட்டர் போடுவாங்க. ஸோ 1/4 லிட்டர் 1 லிட்டர் வாங்குறீங்க. சரி, அந்த பாலை காய்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பாலை நம்ம சூடு பண்ணி பண்ணாதானே நம்மளால குடிக்க முடியும். சரியா? அப்ப அது என்ன பண்ணுவோம்? நம்ம அளவு நமக்கு தெரியணும் இல்லையா? ஒரு பாத்திரத்துல நம்ம காய்ச்சுவோம் அந்த பாலை. சோ அந்த பாலை காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம்
நீங்க 2 லிட்டர் பாலை வாங்கிட்டு ஒரு சின்ன பவுல்ல கொண்டு வந்து வச்சீங்கன்னா பால் பாக்கெட் அதோடைய அளவு அதுல தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? கண்டிப்பா வந்து தெரியாது. கரெக்டா? சோ அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இந்த பால் பிடிக்கக்கூடிய இதனுடைய கெப்பாசிட்டி, இந்த பால் 250 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர் பால் வந்து இந்த டைப் ஆஃப் பாத்திரத்துல தான் வந்து பிடிக்க முடியும். குக்கர், சாதம் வைக்கிற குக்கர் இருக்கு இல்லையா? 5 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், 10 லிட்டர் குக்கர், இந்த மாதிரி எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க இல்லையா? எப்படி பண்றாங்க? ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லயே அது என்ன பண்ணுவாங்க? இதுல இவ்ளோ அரிசி தான் வைக்க முடியும், இவ்ளோ வாட்டர் தான் அதுல மிக்ஸ் பண்ண முடியும். சோ அப்ப இந்த அளவுக்கான சாதம் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சோ அந்த கொள்ளளவு, அதனுடைய அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஓகேவா? சாரி. பாருங்க, இதெல்லாம் நம்மளுடைய பால்காரர், அதே மாதிரி நம்ம ரேஷன் ஷாப் போனோம்னா கெரோசின் கொடுப்பாங்க, மண்ணெண்ணெய், பாம் ஆயில், இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் கடையில எல்லாம் இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் இப்பெல்லாம் கேன்ல வந்துடுச்சு, ஆனா வந்து இந்த மாதிரி கப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டர் டு மில்லி லிட்டர், லிட்டர் டு சென்டி லிட்டர், லிட்டர் டு டெசி லிட்டர், இந்த கால்குலேஷன். சரி, மில்லி லிட்டர்ல இருந்து நான் வந்து லிட்டருக்கு மாத்துறேன். சரிங்களா? சரி, 250 மில்லி லிட்டரை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா 0.25 லிட்டர்ஸ், அதுதான் கால் லிட்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ இங்க பாருங்க. சரி, இதே மில்லி லிட்டரை லிட்டருக்கு மாத்தாம சென்டி லிட்டருக்கு மாத்துறேன். 25 மில்லி லிட்டரை சென்டிலருக்கு 250 மில்லி லிட்டரை சென்டி லிட்டருக்கு மாத்தினேன்னா 25 சென்டி லிட்டர். சரி, இப்ப இங்க பாருங்க, வித் கால்குலேஷனோட இங்க வரும் 3.88 லிட்டர்ஸ் இருக்கு. இத கிலோ லிட்டர்ஸ்க்கு மாத்தினா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ லிட்டரை கிலோ டிவைடட் பை 1000. லிட்டர் கன்வெர்டட் டு கிலோ லிட்டர் அப்படின்னா தட் நம்பர் டிவைடட் பை 1000. ஓகேவா? சரி, ஹெக்டோ லிட்டருக்கு மாத்தணும்னா தட் வேல்யூ, அதாவது இது எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா லிட்டர்ல இருக்கு. லிட்டர்ல இருக்கிறத கிலோ லிட்டர், ஹெக்டோ லிட்டர், டெக்கா லிட்டர், லிட்டர், டெக்கி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர் கன்வர்ஷனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே இப்ப நான் கொடுத்திருக்கிற வேல்யூ இஸ் இன் லிட்டர்ஸ். பட் இந்த 6 கன்வர்ஷனுக்கு நீங்க மாத்தினா என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படிங்கறதான். சோ தட் லிட்டரை கிலோ லிட்டருக்கு மாத்தினா தட் நம்பர் டிவைடட் பை 1000. ஓகேவா? சரி, லிட்டரை ஹெக்டோ லிட்டருக்கு மாத்துனீங்கன்னா தட் நம்பர் டிவைடட் பை 100. ஓகே, சரி, லிட்டரை டெக்கா லிட்டருக்கு மாத்துனீங்கன்னா தட் நம்பர் டிவைடட் பை 10. லிட்டர் டு லிட்டர்னா அதேதான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரியா? லிட்டர் டு டெக்கி லிட்டர்னா தட் நம்பர் இன்டு 10. சோ ஹெக்டா டெக்கா அப்படிங்கிறது வந்து டிவைடட் பை டெக்கி சென்டி மில்லிங்கிறது மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? சோ லிட்டர் டு டெசி லிட்டருக்கு மாத்துறீங்கன்னா இன்டு 10. ஓகே, லிட்டர் டு சென்டி லிட்டருக்கு மாத்துறீங்கன்னா இன்டு 100. லிட்டர் டு மில்லி லிட்டருக்கு மாத்துனீங்கன்னா இன்டு 1000. ஓகேங்களா? இன்டு 1000 டிவைடட் பை 1 போட்டீங்கன்னா அதுதான் மில்லி லிட்டர்ஸ். ஓகேவா? சோ லிட்டர் டு மில்லி லிட்டர், சென்டி லிட்டர், டெசி லிட்டர், டெக்கா லிட்டர், ஹெக்டோ லிட்டர், கிலோ லிட்டர், எல்லா கன்வர்ஷன்ஸும் இப்போ நீங்க பாத்துட்டீங்களா? இதுக்கு இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்வர்ஷன் டேபிளும் கொடுத்திருக்காங்க நமக்கு சிமுலேஷன்ல. சோ நீங்க மில்லி லிட்டர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய கன்வர்ஷன்ல எதுனா மாத்தினாலும் சரி, இல்ல இங்க எந்த லிட்டர்ஸ் வேணாலும் வச்சுக்கோங்க, இனிஷியல் யூனிட், கன்வர்ஷன் யூனிட் எதுக்கு வேணாலும் நீங்க மாத்துங்க. கரெக்டா உங்களுக்கு இந்த டேபிள்ல ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, டன். சரி, இப்போ நம்ம வந்து பாடத்துல என்ன கேள்விகள் கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம பார்த்ததுதான். லெட் அஸ் ரீகால், லெட் அஸ் நோ
அண்ட் கன்வெர்ட் இதுதான் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இதுல அடிஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளிகேஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க, சப்ராக்ஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க, டிவிஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க? சோ அத நம்ம என்ன பண்ண போறோம், போட்டு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இப்போ நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு எம்சிக்யூ இருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு கிளாஸ்ல நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு எம்சிக்யூ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். 20 கொஸ்டின்ஸ்க்கு கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? சென்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பபிள் ஷீட்ஸ் கிடைச்சிருக்கும். சில சென்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்காது. கிடைக்காதவங்க ரூல்டு ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு ஷீட்ல மேல டாப் 2 லைன்ஸ் ஸ்கூல் நேம் அண்ட் டெஸ்ட் நம்பர் அப்படிங்கறத ரூல்டு ஷீட்ல நீங்க கையால எழுதுங்க. கிடைச்ச சென்டர்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பபிள் ஷீட் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த பபிள் ஷீட் கிடைச்ச சென்டர்ஸ்ல இந்த ஸ்கூல் நேம் அப்படிங்கிற காலம்ல உங்களுடைய சென்டர் பேரை நீங்க கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதுங்க. ஓகேவா? சென்டர் பேரை எதுல எழுதணும்? கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும். நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சென்டர் பேரு சிஎஸ் ஹாராஹுவா அப்படின்னா நான் இந்த மாதிரி எதை எழுதணும். ஓகேங்களா? டெஸ்ட் நம்பர் நாளைக்கு டெஸ்ட் எம்சிக்யூ டெஸ்ட் வைக்கக்கூடிய டீச்சர் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் கிளாஸ் 6னா என்ன டெஸ்ட் நம்பர், ஃபார் கிளாஸ் 7னா என்ன டெஸ்ட் நம்பர், ஃபார் கிளாஸ் 8னா என்ன டெஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் த டெஸ்ட் நம்பர் நீங்க நாளைக்கு இங்க 6th 7th 8th அப்படிங்கிறத கிளாஸ மென்ஷன் பண்ணி என்ன டெஸ்ட் நம்பர் கொடுக்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க. இந்த பபிள் ஷீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் ரூல்டு ஷீட்ல ஸ்கூல் நேம் அண்ட் டெஸ்ட் நம்பர்னு ஃபில் பண்ணிட்டு ஸ்கூல் நேம் இருக்கிற இடத்துல உங்களுடைய சென்டர் நேம், ஓகே, அண்ட் உங்களுடைய நேம் டெஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அடுத்தது ரோல் நம்பர் அப்படிங்கிற காலம், ரோல் நம்பர் காலம்க்கு வந்துடுங்க. ரோல் நம்பர் காலம்ல வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க இப்ப டெஸ்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 146 அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள். நாளைக்கு உங்களுக்கு என்ன டெஸ்ட் நம்பர்னு நாங்க ஷோ பண்ணுவோம். ஓகேவா? எஸ். சோ ரோல் நம்பர் டெஸ்ட் நம்பர் முடிச்சதும் அடுத்த ஸ்டெப் நீங்க வர வேண்டியது ரோல் நம்பர் பார்ட். சோ ரோல் நம்பருக்கு வந்துட்டீங்கன்னா இப்ப என்னுடைய ரோல் நம்பர் உங்களுடைய சென்டர்ல நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் எழுதும் போது சொல்லுவாங்க. என்னுடைய ரோல் நம்பர் இஃப் இட் இஸ் அ 3 digit 104 நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இஃப் இட் இஸ் அ 2 digit அங்க வந்து 2 digitsக்கு நான் ஃபில் பண்ணணும் 34 அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் இட் இஸ் அ சிங்கிள் டிஜிட் அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட்ல நான் 5 அப்படின்னு ஃபில் பண்ணும். இந்த 0 to 9ல எந்த ஒரு பபிள்ஸையும் நீங்க ஷேட் பண்ண வேண்டாம், டச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் உங்களுடைய ரோல் நம்பர் நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ்ல சொல்றத மட்டும் ஃபில் பண்ணுங்க. ரூல்டு ஷீட் யூஸ் பண்றவங்க ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரா வந்து இப்போ இங்க டெஸ்ட் நம்பர் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் 1 to 20. ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்குமே 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின் ஃபார் இங்கிலீஷ், செகண்ட் செட் ஆஃப் 6 கொஸ்டின் ஃபார் சயின்ஸ் அண்ட் தேர்ட் செட் ஆஃப் 7 கொஸ்டின்ஸ் ஃபார் மேக்ஸ். இதான் நம்மளுடைய பேட்டர்ன். ஓகேங்களா? அது நாளைக்கு நீங்க டெஸ்ட் அப்ப அந்த பேட்டர்ன் பாப்பீங்க. சோ ஒரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்போம். நீங்க ஒரு கொஸ்டினும் சொல்லும் போது எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு உங்களுக்கு தோணுதோ அத வந்து கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் அழகா நீட்டா இப்ப இந்த பி அப்படிங்கிற நம்பரை எப்படி வந்து அந்த பபுள வந்து ஷேட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி ஷேட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு வெளியிலயோ அதுக்குள்ள கரெக்டா ப்ராப்பரா ஷேட் பண்ணாமையோ இருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து கரெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம். சோ இப்ப நீங்க இஃப் யூ ஆர் ரைட்டிங் இன் அ ரூல்டு ஷீட் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1 ஆப்ஷன் எது கரெக்டோ அந்த ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா அத மட்டும் ஜஸ்ட் 1 ஒரு ஐஃபன் போட்டுட்டு ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி அப்படி இங்க போர்டுல பாருங்க.
ரூல்டு ஷீட்ல எழுதுறவங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்கூல் நேம்ல உங்களுடைய சென்டர் நேம் அண்ட் உங்களோட நேம் போட்டுக்கோங்க. டெஸ்ட் நம்பர் நாங்க நாளைக்கு சொல்லுவோம். ஸோ அதை வந்து என்னங்கிறத ஃபில் பண்ணுவீங்க. அண்ட் ரோல் நம்பர் உங்களுக்கு நாளைக்கு சென்டர்ல சொல்லுவாங்க, அதை ஃபில் பண்ணுவீங்க. ஸோ லைன் 1, லைன் 2, லைன் 3. இப்போ கொஸ்டின் 1 so question 1 hyphen option B, question 2 hyphen option D, question 3 hyphen option C. இந்த மாதிரி ரூல்டு ஷீட்ல எழுதுறவங்க நீங்க எழுதுங்க. சோ வேற எந்த சேஞ்சஸும் அதுல நீங்க பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ இதே பபிள் ஷீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பபிள் ஷீட்ல இப்ப நம்ம பி பாக்ஸ் எப்படி ஷேட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி நீட்டா வந்து ஷேட் பண்ணணும். அந்த பபிள் நம்ம ஷேட் பண்ற பபிள் ஆனது வெளியில அந்த இதை விட்டு வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட சர்க்கிளை நீங்க வந்து ஷேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம கரெக்ஷனுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேப்பர் ஆனது திருத்தல், கிழித்தல், மடித்தல் எதுவும் இருக்கக்கூடாது. எப்படி உங்களுக்கு நீட்டா அயர்ன் பண்ண ஷர்ட் மாதிரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்க ஆன்சரை முடிச்சுட்டு அப்படியே நீங்க சப்மிட் பண்ணணும். எந்த ஒரு இதுவுமே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் நீங்க ஃபில் பண்ணணும். ரூல்டு ஷீட்ல எழுதினாலும் சரி, இப்ப நான் பி எழுதிட்டேன் ஆனா அதுக்கு ஆப்ஷன் பி கிடையாது, இப்படி இப்படி போட்டு அடிச்சுட்டு இங்க டின்னு போட்டீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து ராங்னு தான் கொடுப்போம். ரைட் மார்க் வராது. இஃப் இட் இஸ் அ ரைட் ஆன்சர்னா கூட வராது. ஓகேங்களா? எஸ். சோ அதனால நாளைக்கு டெஸ்ட்டுக்கு பபிள் ஷீட் கிடைச்சவங்க, இது வந்து குமிழித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பபிள் ஷீட் கிடைச்சவங்க இந்த ஷீட்ல நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி ஒன் மோர் டைம் டுமாரோ டெஸ்ட்ல நான் சொல்றேன், ஃபில் பண்ணுங்க. இஃப் பபிள் ஷீட் கிடைக்கல அப்படின்னா ரூல்டு ஷீட்ல நான் சொன்ன மாதிரி நீட்டா வந்து நீங்க ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சென்டர்ஸ்க்கும் எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? டன். இப்ப என்ன பண்றோம்னா பாடத்துக்கு போயிடலாம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம். எக்ஸசைஸ் 4.2 சரிங்களா? 4.2ல வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி மெஷர்மெண்ட். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வேண்டாம். மூணாவது கேள்வியில இருந்து நம்ம பார்க்கலாம். மூணாவது கேள்வி வந்து ஆட் அண்ட் ரைட் இன் லெட்டர்ஸ்னு லிட்டர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. நாட் லெட்டர்ஸ், லிட்டர்ஸ். ஓகே. லிட்டர் மில்லி லிட்டர் எழுதிக்கோங்க. ஓகே. 400 T 00 500 மில்லி லிட்டர். 450 லிட்டர் 500 மில்லி லிட்டர். இது ஈஸியா இருக்கு. இது அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் இல்ல அதுவுமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். 1400 மில்லி லிட்டர் 5680 மில்லி லிட்டர் 280 லிட்டர். தௌசண்ட் 280க்கு தான் வந்து லிட்டர் இருக்கு. 280 லிட்டர்
000 280 லிட்டர். ஓகே, ஸோ மில்லி லிட்டர்ல எதுவும் கிடையாது. அடுத்தது 1400 மில்லி லிட்டர் 5680 மில்லி லிட்டர். 0 8 6 4 10க்கு 0 மீதி 1 5 1 6 1 7 7080. சரிங்களா? இங்க 280. சரி, இப்போ 280 லிட்டர் 7080 மில்லி லிட்டர் இருக்கு. சரி, நம்மளுக்கு ஒரு கால்குலேட்டர் தெரியும் இல்லையா? அந்த கால்குலேட்டர் கிட்ட போவோம். மில்லி லிட்டரை லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். 7080 தானே? எண்பது லிட்டரை மில்லி லிட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா 7.8 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்மளுடைய கால்குலேட்டர். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ன்னு இருக்கா, ஒரு 1000 மில்லி லிட்டர் தாண்டிட்டாலே அது ஒரு லிட்டர்னு கன்வெர்ட் ஆயிடும். கரெக்டா? 1000 milliliter is equal to 1 liter. Is it right? Yes. கரெக்டா? ஆம். அப்போ இங்க 780 மில்லி லிட்டர் அப்படிங்கும்போது இதுல எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு? 7080 மில்லி லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 7 லிட்டர் 0.8 லிட்டர் அப்படின்னு தானே இருக்கு. அப்ப இந்த 7 ஆனது இங்க போயிடும். அப்ப இது என்ன ஆகும்? 287 லிட்டர் 0.80 மில்லி லிட்டர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ 1000க்கு மேல இங்க போயாச்சுன்னா that is converted to 1 liter. அப்ப கால்குலேஷன்ல நம்ம பண்ணும்போது என்ன பண்ணும்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா 1000 மில்லி லிட்டரை கிராஸ் ஆகுதா ஆகலையான்னு பார்க்கணும். ஓகேவா? இதுதான் அடிஷன், கெப்பாசிட்டி ஆஃப் த அடிஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஓகே, கெப்பாசிட்டி ரிலேட்டட் சப்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? 3 kiloliter from 15480 literன்னு கொடுத்திருக்காங்க. Fourth problem. சரி, இப்போ இங்க கிலோ லிட்டர் பெருசா லிட்டர் பெருசா? இப்ப 15485 லிட்டரை கிலோ லிட்டருக்கு நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்க பாக்கலாம். முடியும்பா. லிட்டரை சரி, இப்போ இங்க என்ன இருக்கு? 3.88 லிட்டர்ஸ் இருக்கு. அதை கிலோ லிட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணிருக்காங்க? டிவைடட் பை 1000 இல்லையா? சரி, அப்ப இங்க உங்களுக்கு போர்ட்ல 15485 லிட்டர்ஸ் இருக்கு. டிவைடட் பை 1000 போட்டீங்கன்னா 15 கிலோ லிட்டர் 485 லிட்டர் அப்படின்னு இது கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா? எஸ் ஆர் நோ? அந்த கால்குலேட்டர் டக்குன்னு நமக்கு வந்து ஒர்க் ஆகல, அதனால என்ன பண்ணிட்டோம்? அடுத்த சிமுலேஷனுக்கு வந்துட்டோம். அப்ப இங்க இந்த 15485 லிட்டர் அப்படிங்கறத நம்மளால கிலோ லிட்டருக்கா கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா? எஸ், முடியும். அப்போ இங்க கிலோ லிட்டர் அண்ட் லிட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. பண்ணும்போது 3 கிலோ லிட்டர் 000 கிலோ லிட்டர்ஸ்.
அடுத்தது 15 kiloliters 485 milliliters இல்லையா? எஸ், இதை ஆட் பண்ணீங்க, சாரி சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அப்போ 15ல இருந்து தான் 3 கழிக்கணும். நம்ம அடிஷன் பண்ணல, சப்ட்ராக்ஷன் பண்ணணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கிறீங்க. ஸோ இந்த 485 as it is அப்படியே வந்துடும். 5ல 3 போனா 2, 1 12 kiloliter 485 லிட்டர். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இங்க 15,485 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இத திங்க் பண்ணி கிலோ லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணாம சப்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா 0 மார்க் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு குட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஏன் அதை வந்து கிலோ லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி இந்த வேல்யூ வந்து 1000 லிட்டருக்கு மேல போயிட்டாவே அது கிலோ லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஒரு நமக்கு மெஷர்மெண்டோட இருக்கு இல்லையா? 1000 லிட்டருக்கு மேல போயாச்சுன்னா அதை வந்து கன்வெர்டட் டு கிலோ லிட்டருக்கு கொண்டு போயிடும் இல்லையா? அப்ப இங்க 15,485 லிட்டர் இருக்குன்னா அதுல எவ்வளவு கிலோ லிட்டர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டு வரணும். இஃப் சப்போஸ் இங்கேயும் உங்களுக்கு கிலோ லிட்டர் கொடுக்கல, லிட்டர்ல வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கன்வெர்ட் பண்ணிருக்கவே வேண்டாம், டைரக்டா நீங்க வந்து லெஸ் பண்ணிட்டு போயிடலாம். 15,485 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர்ல கழிச்சுட்டு நீங்க போயிடலாம். ஆனா ஒரு மெஷர்மெண்ட் கிலோ லிட்டர்லயும் மெஷர்மெண்ட் லிட்டர்லயும் கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேல்யூவை இந்த எது பெருசு இது ரெண்டுல? கிலோ லிட்டர். சரி, கிலோ லிட்டரை கிலோ லிட்டரா கன்வெர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் நம்ம. அப்ப முடியும் அப்படிங்கும் போது அந்த வேல்யூவையும் கிலோ லிட்டர் டு லிட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ரெண்டையும் நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப கான்செப்ட் கிளியரா? இன்னொரு சம் இதுல பார்க்கலாமா? பதினஞ்சுல இருந்து 20 இல்லையா? இது இப்ப பாருங்க ரெண்டுமே கிலோ லிட்டர்ல இருக்கு. கவலையே, டைரக்டா கிலோ லிட்டரை போடுங்க. 20 மைனஸ் 15 போடுங்க. 5 லிட்டர், 5 கிலோ லிட்டர், அவ்வளவுதான். இதே உங்களுக்கு கிலோ லிட்டர் அண்ட் லிட்டர் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளால அதுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும்னா பண்ணிட்டு தான் அதை வந்து கழிக்கணும். அதுக்காக தான் ஒரு சிம்பிள் இன்னொரு கால்குலேஷன் காட்டுறேன் பாருங்க. இப்போ 5 லிட்டர் 345 milliliter. 5 liter is equal to 5.000. 345 milliliter is equal to, இதை இப்போ உங்களால இந்த 345 milliliter லிட்டருக்கு மாத்த முடியாது. 1000 இருந்தாதான் மாத்த முடியும். 0.345 அப்படின்னு போடணும். இது லிட்டர், இது மில்லி லிட்டர். சோ இப்போ 10ல 5 போனா 5 கழிச்சா 5, 9ல 4 கழிச்சா 5, 9ல 3 கழிச்சீங்கன்னா 6. இங்க 5ல சாரி 5ல இருந்து 1 தானே கடன் போயிருக்கு, அப்ப 4. ஸோ அப்போ 4.655. அப்போ 4 லிட்டர் 655 மில்லி லிட்டர். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த நம்பரை வந்து உங்களால லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுதா? முடியாது. ஏன்னா அது வந்து சின்ன நம்பர். லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ற அளவுக்கு இப்ப 450 மில்லி லிட்டர் இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இங்க 345 மில்லி லிட்டர் தான் இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ இது வந்து கரெக்டா? சோ இப்போ வந்து கெப்பாசிட்டியில அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் புரிஞ்சுதா? எப்படி லிட்டர் மில்லி லிட்டர் கன்வர்ஷன் புரிஞ்சுதா? கெப்பாசிட்டினா என்ன, கொள்ளளவு கால்குலேட் பண்றோம், இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கா? எஸ் எஸ்.
ஓகே. ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்டா கவனிச்சீங்க, கொஷின்ஸும் கேட்டீங்க. எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு, அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ் போர்ஷன்ஸ் உடைய டாபிக்ல இருந்து தான், அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 ஓட ஃபர்ஸ்ட் லெசன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேர்ம் 2 ஓட ஃபர்ஸ்ட் லெசன், இங்கிலீஷ்லயும் அப்படிதான். சரிங்களா? ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ஆன்சர்ஸ் பண்ணுங்க. எல்லாருமே வந்து குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழா.